ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு திடீர்னு 25 வயசுல காணாம போயிடுறாங்க. ஆல்சோ இந்த இன்சிடென்ட் அமெரிக்காவில் நடந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அப்படி இந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும், எதனால காணாம போயிருப்பாங்க? அதுவா அந்த பொண்ணு யாரு கூட ஓடி போயிருந்திருக்கும்? இல்ல அந்த பொண்ணை யாரோ கடத்தி கொண்டுட்டாங்க. இல்ல அதுவும் இல்ல, அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல அபார்ஷன் பண்ணும்போது இறந்து போயிடுச்சு. இப்படின்னு இந்த கேஸ்ல ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸும் தியரிஸும் இருக்கு. ஸோ டுடே வி டிஸ்கவர் ஆன் முகிஸ் ட்விஸ்ட் வாட் ஹேப்பன் டு டார்த்தி அர்னால்டு வித் முகில் ராஜ். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க பண்ற லைக்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பொண்ணு டார்த்தி ஹாரியட் கெமிலி அர்னால்டு, அம்மா மேரி பார்க் அர்னால்டு, அப்பா பிரான்சிஸ் ரோஸ் அர்னால்டு. அப்பா பிரான்சிஸ் அர்னால்டு ஒரு பெர்ஃப்யூம் இம்போர்ட்டரா இருந்திருக்காரு. ஆல்சோ இந்த ஃபேமிலி நல்ல வெல்த்தியான பணக்கார ஃபேமிலியா தான் இருந்திருக்கு. பொண்ணு டார்த்தி அர்னால்டும் வீட்டில் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி தான் வளர்க்கப்பட்டு வந்திருக்காங்க. டிசம்பர் 12, 1910 கரெக்டாக ஒரு காலையில் டைமில் 25 வயசான டார்த்தி அர்னால்டு அங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு கவுன் வாங்கலான்னு கிளம்பி இருந்திருக்காங்க. அப்போ டார்த்தியோட அம்மா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் டார்த்தி இல்லை வேணாம், நான் தனியாகவே போய்க்கிறேன், நான் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், அப்போ நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே கிளம்பியிருக்காங்க. அர்னால்டு ஃபேமிலியோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா டார்த்தி கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி இருந்திருக்காங்க. பர்ஸில் $30 கேஷ் வச்சுருந்துருக்காங்க. அந்த $30 இன்னைக்கு வேல்யூ படி பார்த்தா $750, இந்தியன் ருபீஸில் சொன்னால் 16,000 ருபீஸ். டார்த்தி வீட்டிலேருந்து வெளியே வந்து 5th அவென்யூவில் இருக்க ஒரு ஸ்டோரில் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து அங்கேருந்து ஒரு புக் ஸ்டோரில் எங்கேஜ்டு கேர்ள்ஸ் ஸ்கெட்ச் அப்படின்ற ஒரு புக்கை வாங்கியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா மத்தியானம் ஒரு 2 மணிக்கு டார்த்தி அவங்க காலேஜ் ஃப்ரெண்டான கிளாடிசன் கிங்கை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் நைட்டு போக போற பார்ட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆல்சோ இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு தான் டார்த்தி கவுன் வாங்கலான்னு கடைக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டு கிளாடிசன் லஞ்சுக்காக அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு டார்த்தி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இதுதான் டார்த்திய ஒரு ஹியூமன் ஐ லாஸ்டா பார்த்தது. அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு டார்த்தி வீட்டுக்கு வராதனால அவங்க ஃபேமிலி பயந்து போய் டார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபோன் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் டார்த்தி எங்க போயிருந்திருக்காங்கன்றதே தெரியல. உடனே டார்த்தி ஃபேமிலி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை ஹையர் பண்ணி டார்த்தியை தேட சொல்லியிருந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டார்த்தியை ஹாஸ்பிட்டல், மார்க், பிரிசன்னு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அங்கெல்லாம் டார்த்தியை கண்டுபிடிக்க முடியல. சரின்னு டார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பாஸ்டன் அண்ட் வாஷிங்டன் டிசியில் கூட இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தேடி பார்க்குறாங்க. பட் டர்ன்ட் அப் நத்திங். சரி, டார்த்தி எதனா யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கலான்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அங்கே பக்கத்தில் இருக்க நேவிலையும் ஷிப்ஸ்லையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அங்கேயும் டார்த்தியை பற்றின எந்த லீட்ஸும் கிடைக்கல. ஏன் டார்த்தியை இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஷிப்லையும் நேவிலையும் தேடி பார்த்தாங்கன்னா பின்னாடி சொல்றேன். இப்படியே 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஆகியும் டார்த்தியை பத்தின எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. சரி, உடனே அர்னால்டு ஃபேமிலி போலீஸ்ல டார்த்தி மிஸ்ஸிங்ன்றதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் எவ்வளவு தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் டார்த்தி அர்னால்ட கண்டுபிடிக்கவே முடியல. ஃபைனலா அர்னால்டு ஃபேமிலி 6 வாரம் கழிச்சு டார்த்தி மிஸ்ஸிங்ன்றதை பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. ஆல்சோ டார்த்தியை பத்தின டீட்டெயில்ஸ் சொல்றவங்களுக்கு $1000 ரிவார்டுன்னு அறிவிச்சாங்க. ஆனா அதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் ட்விஸ்ட் டீம் இந்த கேஸை விட போகிறதில்ல. இந்த மோஸ்ட் பாப்புலரான கேஸில் ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. அதில் ஒரு 3 தியரியிலேருந்து யார் கில்லர்ன்றதை ட்விஸ்ட் டீம் கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் டைவ் இன் டு த தியரி. தியரி நம்பர் 1, ரன் அவே. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டார்த்தி அர்னால்ட் ரூம்ல நிறைய ஓஷன் லைனர் கலெக்ஷன்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓஷன் லைனர்னா லக்ஸுரியஸான பெரிய பெரிய ஷிப்ல ட்ரிப் போறது, லைக் டைட்டானிக்ல போவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ரூ கம்பெனியோட புக் நவுன்ற ஆட் டார்த்தியோட பெட்ரூம்ல இருந்திருக்கு. சரின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் க்ரூ கம்பெனி கிட்ட டார்த்தியை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா டார்த்தியை பத்தி அங்க எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. February 6, 1911 டார்த்தியோட அப்பா பிரான்சிஸ்க்கு நியூயார்க்ல இருந்து ஒரு போஸ்ட் கார்டு வந்திருக்கு. அந்த போஸ்ட் கார்டில் ஐ எம் ஃபைன், டி அர்னால்டு அப்படின்னு சைன் பண்ணியிருக்கு. ஆனால் மிஸ்டர் அர்னால்டு இந்த லெட்டர் ஒரு ஃபேக்குன்னு யாரோ டார்த்தியோட ஹேண்ட் ரைட்டிங்கை காப்பி பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் 1917 டிடெக்டிவ் ஜான் கெல்வின் ட்ரெயினில் ஒரு விமனை பிடிச்சி, எனக்கு உன்னை நல்லாவே தெரியும், நீ டார்த்தி அர்னால்டு தானே,
கடைசியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டிடெக்டிவ் கெல்வின் பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காரு. ஆனா அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அந்த பொண்ணோட பேரு மிஸ்ஸஸ் ஸ்மித்னு தெரிய வருது. இப்போ உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பொண்ணு டார்த்தியோட சாயல்ல இருந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணு டார்த்தி கிடையாது. அதுக்கப்புறம் 1917 இருந்து 1930 வரையும் நிறைய பேர் டார்த்தியை பார்த்ததா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ தான் டார்த்தின்னு நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படி ஃபோன் கால் பண்ணுறவங்க சொல்கிற டீட்டெயில்ஸும் டார்த்தி ஆர்னால்டோட டீட்டெயில்ஸும் சுத்தமாக மேட்ச் ஆகவே இல்லை. சரி, டார்த்தி ஆர்னால்டு வீட்டை விட்டு ஓடி போயிருந்துருக்கலாம்னு யோசிச்சா கூட டார்த்தி அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வீட்லேயே வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்படி அவங்க ஓடி போகணும்னு யோசிச்சிருந்தா அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க ஜேர்னிக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை அவங்க வீட்லேயே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆல்சோ காணாமல் போகிறதுக்கு முன்னாடி டார்த்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர்ஸ்லாம் நல்லபடியாக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் ரன்னவே தேரியில் இருக்க இந்த ஸ்டோரி சூட் ஆகல. இப்போ இதிலே ஒரு சப்தேரி இருக்கு, அதை பார்க்கலாம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அபேண்டண்டா இருந்த ஒரு ஸ்டோரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. தி நியூயார்க் டைம்ல இந்த கேஸை பத்தின ஒரு ஸ்டோரி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல டார்த்திக்கு சீக்ரெட் மேரேஜ் நடந்திருக்கலாம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இந்த அக்யூசேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரியே ஒரு பர்சன் டார்த்தியோட லைஃப்ல இருந்திருக்காரு. அவர் தான் பென்சில்வேனியாவை சேர்ந்த ஜார்ஜ் மெக்ரோம் ஜூனியர். ஜார்ஜும் டார்த்தியும் கிட்டத்தட்ட 4 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா மிஸ்ஸஸ் அர்னால்டு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருக்காங்க. ஆல்சோ டார்த்தி காணாம போறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல போய் சொல்லிட்டு பாஸ்டன்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஜார்ஜும் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் மீட் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தனித்தனி ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இவங்க மீட் பண்ணி செலவு பண்ற எக்ஸ்பென்ஸுக்கு டார்த்தி அவங்களோட ஜுவல்ஸை அங்க பாஸ்டன்ல இருக்க ஒரு பான் ஷாப், ஒரு அடகு கடையில வச்சு அதுல வந்த பணத்துல இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா டார்த்தியோட அப்பா மிஸ்டர் அர்னால்டு இதை நம்ப தயாராகவே இல்லை. ஆல்சோ இந்த பாஸ்டன் பான் ஷாப்ல இருக்க ரெசிப்ட்ல இருக்க டார்த்தின்ற பேர் கூட அந்த ஊர்ல இருக்க எதனா டார்த்தியா இருந்திருக்கலாம், அது என் பொண்ணா இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ டார்த்தி மிஸ் ஆகியிருந்த டைம்ல ஜார்ஜ் அவங்க ஃபேமிலியோட இட்டாலிக்கு வெக்கேஷன் போயிருந்திருக்காரு. அப்போ ஜார்ஜ் அர்னால்டு ஃபேமிலிக்கு ஒரு டெலிகிராம் சென்ட் பண்ணியிருக்காரு. அதுல எனக்கும் டார்த்தி எங்க போயிருக்கான்னு தெரியாது, நானும் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். ஜனவரி 16 டார்த்தி மிஸ் ஆகியிருக்க விஷயம் பப்ளிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே டார்த்தியோட தம்பி ஜான் அர்னால்டு ஜார்ஜை இட்டாலியில மீட் பண்ணியிருப்பாரு. அப்போ ஜார்ஜும் ஜானும் பேசி இருந்திருக்கும் போது திடீர்னு ஜார்ஜோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் வச்சுட்டு கிளம்பி போயிருந்திருப்பாரு. இது நடந்து கொஞ்ச நாள்லே ஜார்ஜ் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்திருப்பாரு. அப்போ ஒரு பிரைவேட் டிடெக்டிவை காசு கொடுத்து ஹையர் பண்ணி டார்த்தியை தேட சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா அந்த இன்வெஸ்டிகேட்டராலையும் டார்த்தியை கண்டுபிடிக்க முடியல. தேரி நம்பர் 2, கிட்னாப் அண்ட் மர்டர். இந்த தேரி படி பார்த்தா டார்த்தி யாராலையாவது கிட்னாப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கலான்னு அர்னால்டு ஃபேமிலி சந்தேகப்பட்டிருக்காங்க. ஆல்சோ அர்னால்டு ஃபேமிலி டார்த்திக்கு கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. டார்த்தி மிஸ் ஆகி கரெக்டா 1 வருஷம் கழிச்சு அர்னால்டு ஃபேமிலி டார்த்தி இறந்து போயிட்டாங்கன்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி போலீஸ் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை வச்சு நம்ம அர்னால்டு ஃபேமிலி சந்தேகப்படலாமனா? நோ. ஏன்னா அர்னால்டு ஃபேமிலி டார்த்தியை ரொம்ப நல்லாவே பார்த்துருந்துருக்காங்க. இதை போலீஸும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் இந்த கேஸில் சந்தேகப்படுற மாதிரி வேற யாருன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒருத்தர் இருக்கா, எட்வர்ட் கிளினோரஸ். 1916 எட்வர்ட் ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட ராபரி பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காங்க. அப்போ கடவுள் எட்வர்ட் கனவுல வந்து, நீ உன் வாழ்க்கையில பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கோ, அப்படி நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ, இல்லைன்னா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு எட்வர்டோட கனவுல கடவுள் வந்து சொன்னதாகவும், அதனால எட்வர்டும் ஒரு விஷயத்தை ஜெயில் வார்டன் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கா. நான் தான் டார்த்தி ஆர்னால்டோட டெட் பாடியை புதைச்சேன் அப்படின்னு வார்டன் கிட்ட சொல்லியிருந்திருக்கா. இன்னும் டீட்டெயிலா என்னென்ன நடந்ததுன்னு வார்டன் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கா. டிசம்பர் 1910 நான் ஒரு பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2 பேர் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க. அதுல ஒருத்தன் பேரு பெனோயிட், இன்னொருத்த பேரு லிட்டில் லூயி. அவங்க 2 பேரும் அங்க அன்கான்சியஸா இருந்த ஒரு உமனை அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. நானும் சரி ஹெல்ப் தானேன்னு பண்ணேன். ஆனா மறுநாள் அந்த உமன் இறந்து போயிட்டாங்கன்னு அந்த 2 பேரும் என்கிட்ட சொன்னாங்க. எங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா போலீஸ் என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நானும் மற்ற அந்த 2 பேரும் அந்த பொண்ணை பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு கான்கிரீட் ஃப்ளோர்ல புதைச்சிட்டோம். அதுக்காக நான் அவங்க கிட்ட $250 பணமும் வாங்கியிருந்தேன். சரி, ஒருவேளை டார்த்தியோட பாய் ஃப்ரெண்ட் ஜார்ஜ் தான் ஒரு ஃபேக்கான நேம்ல இந்த வேலையை பண்ணிட்டு
எட்வர்டுக்கு காசு கொடுத்துருப்பான்னு யோசிச்சா கூட இதுக்கான சரியான ஹார்டான எவிடன்ஸ் கிடைக்கல. சரின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவன் கன்ஃபர்ஸ் பண்ண இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த கான்கிரீட் கரெக்டாக ஒரு 5 feet 6 inches இருந்திருக்கு. ஆல்சோ அந்த கான்கிரீட் போலீஸ் வரத்துக்கு முன்னாடியே உடைக்கப்பட்டிருந்திருக்கு. உடனே போலீஸ் அந்த இடத்தோட ஓனரை வர சொல்லி எப்படி இந்த இடம் மட்டும் கரெக்டாக உடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு அந்த ஓனர் இந்த இடத்துல கேஸ் பைப்லைன் போடுறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பட் அந்த இடத்தோட ஓனர் சொன்ன விஷயத்துல நம்பிக்கை இல்லாத போலீஸ் அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. அப்போ அதுக்குள்ள பார்த்தா உண்மையிலே கேஸ் பைப் லைன் தான் போட்டிருந்திருக்காங்க. ஸோ எட்வர்ட் போய் சொல்லியிருக்காரு. போலீஸ் இந்த தேரியை நம்பல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தேரி ஆக்சிடென்ட்லி டை. இந்த தேரி படி பார்த்தா டார்த்தி அர்னால்ட் அபார்ஷன் அப்போ இறந்து போயிருக்கலாம். 1914 பிட்ஸ்பர்க் ஹோமை போலீஸ் ரைட் பண்றாங்க. இந்த ரைட்ல டாக்டர் சிசி மெரிடித், அப்புறம் அங்க இருந்த ஒரு நர்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் ஹெச்இ லெட்ஸ், இவங்க 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் அந்த ஹோம் ஒரு இல்லீகல் அபார்ஷன் சென்டர் மாதிரி ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. அரெஸ்ட் ஆன டாக்டர் ஹெச்இ லெட்ஸ் போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு தடவை டாக்டர் மெரிடித் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. டார்த்தி அர்னால்ட் அவருடைய ஒன் ஆஃப் த பேஷண்ட்னு. டார்த்தி அர்னால்டுக்கு ஒரு தடவை அபார்ஷன் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல டார்த்தி அர்னால்டு இறந்துட்டதாகவும், அப்போ டார்த்தி அர்னால்டோட டெட் பாடியை பேஸ்மெண்ட்ல இருக்க ஃபியூரன்ஸ்ல கிரீமிட் தகனம் பண்ணிட்டதா சொன்னாரு. ஆல்சோ அவர் டார்த்தியை மட்டும் அன்னைக்கு தகனம் பண்ணல, கூடவே இன்னொரு பொண்ணையும் சேர்த்து தகனம் பண்ணாரு. உடனே போலீஸ் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே டாக்டர் லட் சொன்ன மாதிரியே 2 பெரிய சைஸ் ஃபியூரன்ஸ் இருந்திருக்கு. வெல் கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். ஒருவேளை டார்த்தி பிரெக்னென்ட் ஆயிருந்தா அது ஜார்ஜால தான் இருந்திருக்கணும். ஆனால் ஜார்ஜை போலீஸ் விசாரிச்சதுல அந்த மாதிரி டார்த்திக்கு எந்த ஒரு அபார்ஷனும் நடக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. போலீஸ் இன்னும் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல டாக்டர் ஹெச்இ லட்ஸ் டாக்டர் சிசி மெரிடித் மேல வன்மத்தில் இருந்திருக்காரு. அதனால தான் டாக்டர் ஹெச்இ லட்ஸ் இந்த மாதிரி ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்டை டாக்டர் மெரிடித் மேல சொல்லியிருக்காருன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு 1910 காணாம போன இந்த டார்த்தி அர்னால்டை பத்தின கேஸ்ல இருக்க தியரிஸ்லாம் 100 வருஷம் ஆயும் கூட அமெரிக்காவில் இருக்க பீப்புள்ஸால பேசப்பட்டு தான் இருக்கு. உண்மையிலே அன்னைக்கு இந்த 25 வயசான டார்த்தி அர்னால்டுக்கு என்னதான் நடந்திருக்கும்? தி கேஸ் வாஸ் கோல்டு. We will meet another interesting video. பாய். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.